தேவனுடைய அன்பை ஒரு முறையாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? அவர் எவ்வளவு அன்பானவர் தெரியுமா? அவர் அன்பை புரிந்து கொள்ளாமல் அவரை பார்த்து, நீங்கள் எனக்கு ஒரு உதவியுமே செய்யலை, நீங்கள் அன்பானவரே கிடையாது, நீங்கள் என்னோட ஜெபத்தையும் கேட்கல, எனக்கு பதிலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். யாரை பார்த்து? நம்மளை உருவாக்குன உண்மையான கடவுளை பார்த்து கேட்கின்றோம். நமக்கு மனசு வலிக்கிற அளவுக்கு அவர் எதுவுமே நமக்கு செய்யலை. நாம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் நாம் அவரை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். மனுஷனை உருவாக்குவதற்கு முன்னாடி மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் உருவாக்கி வைக்கிறாரு. பறவைகள், விலங்குகள், மீன்கள், மரம், செடி, கொடிகள். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி பூமியில எல்லாமே நடக்கு. மண்ணில் இருந்தும் நீர்ல இருந்தும் பறவைகளும் விலங்குகளும் மீன்களும் உருவாகுச்சு. அவர் சொன்ன வார்த்தைக்கு பூமியும் நீரும் கீழ்ப்படிஞ்சது. அதுக்கப்புறம் தான் தன்னோட கையால மண்ணை பிசைஞ்சு மனுஷனை உருவாக்குறாரு. இதுலயே உங்களுக்கு தெரியும் கடவுள் எவ்வளவு விசேஷமான அன்பை மனுஷன் மேல வச்சிருந்தாரு அப்படின்னு. எவ்வளவு விசேஷமான அன்பு வச்சிருந்தாலும் மனுஷன் தவற செஞ்சான். மண்ணும் தண்ணீரும் கூட கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சது. ஆனா மனுஷங்க கடவுளுக்கு கீழ்ப்படியாம போனாங்க. கீழ்ப்படியாம போன மனுஷனை மொத்தமா அழிச்சிருந்துருக்கலாம். ஆனா கடவுள் அதை செய்யல. ஏன்னா மனுஷன் மேல அவருக்கு அவ்வளோ அன்பு இருந்துச்சு. அதனால கடவுள் என்ன பண்ணார்னா, ஒரு தண்டனை கொடுத்து மனுஷனை அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டாரே தவிர மனுஷங்களை அழிக்கல. கடவுளை விட்டு மனுஷங்க ரொம்பவே தூரமா போயிட்டாங்க. கடவுளுக்கு பிடிக்காத பல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. மனுஷங்க எல்லாருமே அக்கிரமங்களை செஞ்சு ரொம்பவே கொடூரமானவங்களா மாறினாங்க. பூமியில மனுஷங்களை உண்டாக்குனதுக்காக கடவுள் ரொம்பவே மனஸ்தாபப்பட்டாரு. மனுஷங்களை எல்லாரையும் முற்றிலுமா அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா அவங்க செஞ்ச பாவம் அவ்வளோ பெருசா இருந்துச்சு. ஆனாலும் மனுஷங்க மேல இருந்த அன்பால அவங்களுக்கு வாழ திரும்ப ஒரு புது வாய்ப்பை கொடுக்கறாரு. அந்த அழிவுக்கு அப்புறம் இனிமே பூமியை முழுசுமா தண்ணினால அழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு அடையாளத்தையும் பூமியில வைக்கிறாரு. தான் உண்டாக்கின மனுஷங்க தண்ணீர்னால அழியறத அவர் பார்த்து அவரோட மனசு ரொம்பவே வலிய சந்திச்சது. அதனால தான் அவர் இனிமே இந்த பூமியை முழுசா தண்ணினால அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய கோபத்துக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒரு நொடி கூட நிற்க முடியாது. ஆனா அவருடைய அன்பு, அவர் நமக்கு காட்டும் இறக்கங்களினாலதான் மனுஷ இன்னும் இந்த பூமியில உயிரோட இருக்கு. இஸ்ரவேல் ஜனத்தை இந்த பூமியில தெரிந்து கொள்றாரு. அந்த மக்களை தேவன் தெரிந்து கொண்டு வழி நடத்தி பாதுகாப்பா கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனாலும் இஸ்ரவேல் மக்கள் பல தவறுகளை செஞ்சு வழி மாறி போறாங்க. சிலை வழிபாடு அப்படின்னு சொல்லி நிறைய தவறுகளை செஞ்சு வழி மாறி போறாங்க. நம்மளோட வாழ்க்கையிலையும் நாம பலமுறை வழி மாறி போயிருப்போம்ல. ஆனாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை அடிச்சாரு, என்னெல்லாமோ பண்ணினாரு. ஆனாலும் அவங்கள கைவிடல அவரு. அது போலதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் அவர் நம்மளை அடிச்சிருக்கலாம், நம்மளை அரவணைப்பா சொல்லியிருக்கலாம், நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கலாம். ஆனாலும் நம்மளை அவர் கைவிடலை. இயேசு கிறிஸ்து பாவியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் தான் இந்த பூமியில வந்தாரு. எல்லாருக்காகவும் தான் ஒரே பலியாக மரித்தாரு. நாம ஒவ்வொருவரும் பாவம் செய்தவங்க தான். பாவம் செஞ்சு தேவன் கொடுத்த மகிமையை இழந்தவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்ற அதிகாரத்தை இழந்தவர்கள் தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார். பாவியாக இருக்கும் போதும் மகனே வா என்று அழைத்தார். ஒருவேளை இந்த பூமியில யாருமே அன்பு செய்ய இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த கவலையை இன்றைக்கே உடைச்சிருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாரு. அவர் உங்க மேல இருந்த அன்பால தான் இந்த பூமிக்கு வந்து தன்னோட உயிரையும் கொடுத்தாரு. இதை நீங்க மறந்துடாதீங்க. நம்மளை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனா யாருமே இயேசு கிறிஸ்துவோட அன்புக்கு ஈடு இணையாக முடியாது. யாரோட அன்பா இருந்தாலும் சரி, அது இயேசு கிறிஸ்துவோட அன்புக்கு முன்னாடி நிற்க கூட முடியாது. நீங்க ஒரு பெரிய தப்பை செய்றீங்க, உங்க ஊர் முழுக்க அது தெரிய வருது. நீங்க ஒரு நாள் கடைக்கு போறீங்க. அப்படி கடைக்கு போகும்போது ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீயா இப்படி பண்ணன அப்படின்னு. அவங்க உங்களை ரொம்பவே நேசிச்சவங்களா இருக்கலாம். ஒருவேளை உங்க வீட்டில் உள்ளவங்களையும் அப்படி கேட்கலாம், நீயாடா இப்படி பண்ண அப்படின்னு. அவங்க எல்லாம் உங்களோட மனசை பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்க செஞ்ச தவறை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. உங்களை மன்னிக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. நீங்கள் ஏன் அந்த தவறை செஞ்சீங்க, அந்த தவறை செய்ததுக்கான சூழ்நிலை என்ன, எதனால நீங்கள் அந்த தவறை செஞ்சீங்கன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட போய்
மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா அவர் மன்னிப்பு கொடுக்க ஆயத்தமா எப்பவுமே இருக்காரு. இயேசு கிறிஸ்து எப்பவுமே சொல்லுவாரு, நீ விசேஷித்தவன், நீ உயர்ந்தவன், நான் உனக்கு புது வாழ்வு கொடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாரு. இந்த பூமியில் உள்ளவங்க மனுஷங்க யாருமே அப்படிப்பட்டவங்க கிடையாது. இயேசு கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அன்னை தெரசா பாரபட்சம் இல்லாதவங்க, பழி வாங்க குணம் இல்லாதவங்க, ரொம்பவே தாழ்மையானவங்க, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சவங்க. இயேசு கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அன்னை தெரசாவை அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம இந்த பூமியில உருவாகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எதுவுமே இல்லை. நாம கண்ணை மூடிக்கிட்டு எதுவுமே யோசிக்காம நான் எனக்கே தெரியாம இருந்தேன் அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்? அது போல இருந்திருப்பேன். நோ எக்ஸிஸ்டன்ஸ், ஒண்ணுமே இல்லை, ஒரு பிளாங்க் அப்படின்னே சொல்லலாம். அப்படிதான் இருந்திருப்போம். நான் என்று என்ன நான் சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்ததே இயேசு கிறிஸ்து, நம்மளோட தேவன் தான். இதற்காகவே அவருக்காக வாழணும் அப்படின்னு நாம நினைக்கணும். ஆனா நம்ம தவறிட்டோம். நம்மளை தேடி வந்து சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம்மளை ரட்சித்தாரு. இன்னும் பாவியாக இருக்கும் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் தன்னோட 2ஆம் வருகையை தாமதமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் அன்புக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னா நம்மளோட மூச்சுக்காற்று இன்னும் இருக்குது அப்படின்றதுதான். இயேசு கிறிஸ்து நம்ம இது வைத்துள்ள அன்பு மட்டுமே உண்மையான அன்பு. அதற்கு ஈடு இணை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நீங்க இன்னைக்கு ஒரு பாவியாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லாரும் வழி விலகி போனாங்க அப்படின்னு சொல்றது போல வழி விலகி போனவங்களா இருக்கலாம். என்ன மன்னிச்சு விடுதலை கொடுத்து புது மனிதனாக மாற்றி நல்ல வாழ்க்கையை கொடுத்த அன்பான தேவன் இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறார். உங்கள் பாவங்களில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் நான் எவ்வளவு மோசமான பாவி என்று எனக்கும் இயேசப்பாவுக்கும் மட்டுமே தெரியும். அன்பானவர்களே, மனிதர்களாகிய நாம் அன்பை தேடுகின்றவர்கள். காற்று நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல இயேசு கிறிஸ்துவின் அன்பும் நமக்கு முக்கியம். அன்பினால் உருவாக்கப்பட்ட நாம் அன்பை தேடுவது இயல்புதான். நமக்காக எத்தனையோ செய்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்தோம் என்பதே உங்களிடம் கேள்வி. மறவாதிருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களிடம் விரும்புவது என்னவென்றால் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டும் என்பதே.